அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, தி வே ஆஃப் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை பார்க்கிற சில பேராவது இதை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தீங்கன்னா தேவனுடைய கிருபையினால நீங்கள் சத்தியத்தை அறிய முடியும். சத்தியத்தை அறிகிற நீங்கள் அந்த சத்தியத்தினால விடுதலையாக முற்பட்டீங்கன்னா அதுக்கும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால நீங்க இந்த சேனல்களை தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு, ரட்சிப்பின் வாழ்விற்கு தொடர்ந்து கவனிங்க. கர்த்தர் இலவசமாய் தருகிற கிருபைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இன்னைக்கு நாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சில நடைமுறைகளை நம்ம அது சரிதானா என்கிறத வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இன்றைக்கு அநேக ஊழியர்கள், பெரும்பாலும் ஊழியர்கள், நீங்கள் நற்செய்தி கூட்டங்களில் அதிகமாக கடந்து போனவர்களாக இருக்கலாம், அவைகளை கவனிக்கிறவர்களாக இருக்கலாம். அதில் பெரும்பாலும் பேர் பிரஸ்தாபமான ஊழியர்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிறிஸ்துவை கண்டேன், அவர் என்னோடு பேசினார். அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, அந்த பத்திரிகை ஊழியெல்லாம் வச்சு நடத்துகிற சிலர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பத்திரிகை எழுதுறதுக்கு முன்னாடி ஜெபித்தேன், உடனே தேவன் தோன்றி இன்னென்ன கருத்துக்களை எழுதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள் உண்டு. அதே மாதிரி இயேசு எனக்கு முள்முடி சூடினவராய் காட்சி தந்தார், என்னோடு இப்படி பேசினார் அப்படின்னு அடிக்கடி இயேசுவை சந்திக்கிறதாக, அவர் பேசினதாக பேசுகிற ஊழியர்கள், அவர்கள் தங்களை அப்படி சொல்லுகிறதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம், நிறைய சேனல் வழியாக பார்த்துருப்போம். பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு உள்ளதான் நம்ம இன்றைக்கு சிந்திக்கிறோம். பரிபூரணருக்கு மகிமை. பாருங்க, இயேசுவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், முதலாவது நீங்கள் புரியணும், இயேசு என்கிறவர் அவர் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, தேவன். பரிபூரணர், பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவன் நம்மை ரட்சிக்கிறதற்கு மாமிசத்தில் இயேசு என்கிற பெயரோடு உலகத்தில் கடந்து வந்து நமக்கு வழியும் சத்தியமும் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு கிருபையாய் வெளிப்பட்டவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம ஏதோ தேவன் ஒருவர், குமாரன் இன்னொருவர், பரிசுத்த ஆவியானவர் இன்னொருவர் அப்படின்னு 3 பேராக நாம் பார்க்கக்கூடாது. தேவன் ஒருவர். அந்த ஒரே தேவன் தான் 3 விதங்களில் செயல்படுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ ஆதி காலங்களில் பார்த்தா இயேசு என்று தேவன் வெளிப்படும் முன்பாக உள்ள காலங்களில் பார்த்தா நமக்கு இந்த குழப்பம் வராது. அங்கே தேவன் ஒருவரே, தேவன் தேவன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர். அப்போ அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தாம் முன் அறிந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தூதனாய் வெளிப்பட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். மோசையோடு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது தூதனாய் வெளிப்பட்டார். பரிசுத்தருக்கே மகிமை. அதுக்கு பிறகு நம்ம நிறைய இடங்கள்ல எல்லாம் அவர் தூதனாய் செயல்படுகிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் இடத்துல வருகிறார்.
அவனிடத்துல மனிதனை போல நின்று பேசுகிறார். அப்போ அங்கெல்லாம் அவர் ஒரு தூதனாய். அதுக்கு பிறகு அவர்கள் அவரை புரிந்து கொள்கிறார்கள். தேவன் தான் தூதனாய் வந்தார் என்றும் தேவனை கண்டேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இதை மையமாக வைத்து தான் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் இயேசுவை கண்டேன், இயேசு என்னோடு பேசினார் அப்படின்னு எல்லாம் சொல்லியாங்க. பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, தேவன் நம்முடைய பாவங்களிலிருந்தும் நமக்கு வருகிற ஆக்கினையிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்கும்படியாய் தேவனுடைய நேமத்தின்படி ஒரு குற்ற நிவாரண பாவ நிவாரண சர்வாங்க தகன பலியாய் அவர் வந்து இந்த உலகத்துல பலியாகி நம்மை மீட்டெடுக்கும்படியாய் அவர் பூமியில வெளிப்பட்டதுதான் இயேசு என்கிற குமாரன் என்கிற அந்த முறைமை. அப்போ அவர் நமக்காக பலியானது மட்டுமல்ல, நமக்கு மாதிரியாகவும் வழியாகவும் நம்மை விடுதலை செய்கிறவராகவும் நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு உதவி செய்கிறவராகவும் பூமியிலே நாம் மனிதர்களாய் இருந்தபடியினால், அதான் வேதம் சொல்லுவான், நாம் பிள்ளைகள் மாமிசமும் இரத்தத்துவம் உடையவர்களாய் இருந்தபடினால அவரும் அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் பூமியிலே வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு அவர் உயிர் தெழுவார். எந்த சரீரத்தில் இருந்தாரோ அதே சரீரத்தில் அவர் உயிர் தெழுகிறார். அவருடைய சரீரத்தை மார்த்தாள் மரியாள் அவர்களெல்லாம் போய் தேடும்போது, மகதலேனா மரியாள் அவர்களெல்லாம் போய் தேடும்போது அங்கே ஒரு தூதன் தோன்றி உயிர்த்த தேவனை மரித்தோரிடத்தில் தேடுகிறதன் என்று சொல்லி அவர் உயிர்த்தார் என்று சொல்லுகிறதும், அவர் அதே சரீரத்தில் உயிர்த்தவராய், அங்கே சரீரம் இல்லை, அவரை சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த துணிகள் அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கும், அவர் உயிர்த்து எருசலேமுக்கு போகிறதும், அங்கே மீண்டும் சீசர்களை சந்திக்கிறதும், சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதும், இப்படி அநேக காரியங்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்தல்ல அவரை தரிசிக்க தகுதியானவர்கள் தான் அவரை கண்டார்கள். மற்ற மாதிரி எல்லாருக்கும் அவர் வெளிப்படலை. பரிசுத்தருக்கே மகிமை. அதுக்கப்புறம் அவர் சீசர்களை அழைத்து கொண்டு போய் ஒலிவமலை என்கிற அந்த மலையில இருந்து கொண்டு அவர்கள் பார்க்கத்தக்கதாக அவர் தேவனுடைய சமூகத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறதா எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தல நடபடியில் எழுதியிருக்கு, 2 தூதர்கள் அங்கே வெளிப்பட்டு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் ஒலிவமலைக்கு கடந்து வருவார் உலகத்தின் முடிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் கடந்து வருகிறதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த 14ஆம் அதிகாரத்தில் அவர் ஒலிவமலையில் தம்முடைய இந்த உலகத்தை ஜெயித்த தம்முடைய பிள்ளைகளோடு திரும்பி வருகிறதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலங்களில் உலகம் முடிவடையும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ அவர் எழுந்தருளி போன பிறகு யாருக்காவது அவர் சரீரத்தில் காட்சி கொடுத்தாரான்னா இல்லை. பரிபூரணருக்கே மகிமை. ரூபத்தில் காட்சி கொடுத்தாரானா இல்லை. வேதத்தில் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், நான் போகிறேன், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகலவித சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லுவார்.
அப்போ ஒரே தேவன் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டு அந்த காரியங்களை நிறைவேற்றின பிறகு அதே தேவன் மீண்டும் ஆவியானவராய் செயல்படுகிறார். அதுக்கு பிறகு தேவனை ரூபத்தில எல்லாம் பார்க்க முடியாது. அவர் ரூபத்தில் வெளிப்படுகிற தேவன் அல்ல. நீங்க நல்லா புரியணும். அதுக்கு பிறகு அவருடைய சீசர்களுக்கே அவர் ரூபத்தில் வெளிப்படவே இல்லை. அந்த ஒலிவமலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பாருங்க, உடனே சிலர் சொல்லுவாங்க, பவுலிட்ட அவர் பேசினார், ஆவியாக பேசினார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்னார். இயேசு எங்கேயுமே ஒரு ஒளிச்சமாய் ஒரு சத்தமாய் அவனிடத்துல தோன்றி அவனை ஆட்கொள்கிறார். அங்கு ரூபமாய் அவனிடத்துல வரவும் காட்சி கொடுக்க அப்படி ஒன்றும் செய்யல. பரிசுத்தருக்கே மகிமை. தேவனுக்கு ரூபம் இல்லை. ரூபத்தில் வர வேண்டியதன் அவசியத்தை ஏற்ற காலங்களில் செய்தார். இப்ப ஆவியாக செயல்படுகிற தேவன், அதனால அவர் ரூபத்தில் வந்து காட்சி தந்தார். தேவன் பேசுவார். அதுக்கும் யாரிடத்துல எப்படி பேசுவார்னு உள்ளதே நாம தியானிக்கலாம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அப்படி சவுல் இடத்துல பேசுகிறார். அதுக்கு பிறகு சீசர்களிடத்துல எல்லாமே நீங்க எந்த இடங்கள்ல பார்த்தாலும் ஆவியானவராய் இருந்து அவர் செயல்படுகிறார். பிலிப்பு என்கிறவனிடத்துல, அனனியாவினிடத்துல பேசுகிறார். ஆவியா இருந்து பேசுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தம் நாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்துதான் ஆகணும். ஏன்னா அந்த நாமத்தை அறிக்கை செய்யாம அவருடைய பலியில் நாம், அவருடைய இரத்தத்தில், அவருடைய மீட்பில் பங்கு பெற முடியாது. பரிபூரணருக்கே மகிமை. அதனாலதான் நாம் எல்லா காரியங்களும் அவருடைய நாமத்தை முன்னிட்டு, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால்தான் எல்லாமே செய்கிறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்குள்ள வழி தேவன் திறந்து வைத்தது. வேற எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. அதுவும் இயேசுவின் நாமம் என்று வெறும் பேரளவில் சொன்ன முடியாது. அந்த நாமத்திற்குரிய அந்த பிரமாணம், தகுதியெல்லாம் இருக்கணும். தேவன் வைத்த சட்டதிட்டங்கள், வழி, அந்த சத்தியம், அதெல்லாம் இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, இயேசு யாருக்குமே அதுக்கு பிறகு வந்து அவருடைய சீசர்களுக்கு கூட காட்சி கொடுக்கல. அவர்கள் எல்லாமே தேவன் ஆவியா இருந்து அவர்களோடு பேசினார், வழி நடத்தினார், ஆளுகை செய்தார். அதை தான் இயேசுவும் சொல்லுவார், நான் போய் சத்திய ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினால் அவர் மூலம் நான் மகிமைப்படுவேன். அப்ப ஆளுகை செய்கிறவர் இயேசு தேவன்தான் ஆவியானவராய் ஆளுகை செய்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதனாலதான் பாருங்க, நீங்க அவருடைய சீசர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு, இப்படி அநேகர் அவருடைய சீசர்கள் மாமிசத்தில் அவரோடு உலாவியும் அவரோடு 3.5 வருட காலம் சேர்ந்திருந்து எல்லா காரியங்களை நடப்பித்தவர்கள் கூட இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இயேசுவை ரூபத்தில் அவர்கள் தரிசித்ததே இல்லை. இப்ப பாருங்க, பரிசுத்தருக்கே மகிமை. அவர்கள் எருசலேமிலே கூடி ஜெபித்த போது ஆவியானவராய் தேவ வல்லமை அவர்கள் மேலே இறங்குகிறது. அவர்கள் அநேக வரங்களை பெற்று பிறருடைய பாஷையை பேசினார்கள் என்றும், ஆவியானவர் மூலமாய் அநேக சுகமாக்குற வல்லமைகளை பெற்று நற்கிரியைகளை நடப்பித்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பரிபூரணருக்கே மகிமை, பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா பாருங்க, எங்கேயுமே ரூபத்தில் இயேசுவாய் வந்தது கிடையாது. ரூபத்தில் வரவேண்டிய அவசியம் ஏற்படும் போது தேவ தூதர்களை அவர் அனுப்புகிறார். இப்ப பாருங்க, பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்கு.
அப்போ அங்கே கிறிஸ்துவானவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் வந்துதான் அவனை தட்டி எழுப்பி அந்த 3ஆம் காவல் அதையெல்லாம் கடந்து அவனை வீதியிலே கொண்டு விடுகிறான். பரிபூரணருக்கே மகிமை. அதே மாதிரி பவுல் சிறை பெற்றிருக்கும் போது அங்கேயும் ஒரு தூதன் வருகிறான். பரிபூரணருக்கே மகிமை. அவன்தான் அவர்களை விடுதலை செய்கிறான். இதெல்லாம் ரூபத்தில் வர வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு தூதன் என்றால் உடனே செட்டைகளை கொண்டு அப்படி வருகிறோம்ல, மனிதனை போல கடந்து வந்து வல்லமை உள்ளவர்கள் செயல்பட்டு அவர்களை மற்றவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக வச்சு அந்த வல்லமையினாலே அவர்களை விடுதலை செய்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி கப்பல் பிரயாணத்தில் பவுல் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தூதன் தோன்றி பவுலை பலப்படுத்துவான். பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு செவிகொடாமல் தன்னை மகிமைப்படுத்தி உயர்த்தின அந்த ராஜாவை தூதன் அடித்தான் என்று போட்டிருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இடத்துல கூட அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் ஒப்புவிக்கப்படும் போது இயேசுவானவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் தான் அவனுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அவனை வணங்கிய அவன் காலில் விழுந்த போது, அறியாம காலில் விழுந்த போது அவன் சொல்லுறான், நான் உன்னை மாதிரி ஒரு ஊழியக்காரன். அப்போ அநேகர் உடனே சொல்லலாம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு தேவகுமாரனாய் காட்சி எடுத்தார் அல்லவா, மார்வேறு பொற்கச்சை கட்டினவராய், அதெல்லாம் ஒரு காட்சியாய் அவர் வெளிப்படுகிறார். அது இயேசு அல்ல, இயேசுவை போல அப்படின்னா தேவனுடைய குமாரனாய் சித்தரித்து காட்டுகிற காட்சி. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லாம அவர் அதுல அவர் சபைகளின் நடுவில் உலாவுகிறதை 7 பொன் குத்தோள மத்தியின் உலாவுகிறவர் என்றும் 7 நட்சத்திரங்களை தம்முடைய கையில் ஏந்தின ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை தான் அவன் காண்கிறான். அந்த தோற்றம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உடனே அதை வச்சுட்டு இயேசு அண்ணா வந்தார்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரிபூரணருக்கே மகிமை. அப்ப அதுக்கு பிற்பாடு எக்காலத்திலும் இயேசுவானவர் ஒரு மனிதனை போல எந்த மனிதனிடத்திலும் கடந்து வந்ததில்லை. ஆனா இன்றைக்கு பாருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் இயேசு பேசினார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படி எங்கேயுமே, ஏன்னா ஆவியானவர் தான் செயல்படுகிறார். இயேசுவே ஆவியானவராய் செயல்படுகிறார். ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. ஆவியான தேவனுக்கு பேர் இல்லை. அப்போ ஆவியான தேவன் இயேசு என்கிற நாமத்திலே செயல்பட்ட அந்த பலியை குறித்து இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், படுத்தி அதற்குள்ள எல்லா காரியங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த நாமத்தை மையமாய் வைத்து செயல்படுத்துகிறார். மற்ற மாதிரி அங்க எங்கேயுமே பரிபூரணருக்கே மகிமை. இயேசு மாம்சத்துல ரூபத்துல வந்து யாரிடத்திலையும் பேசினதில்லை பாருங்க. அப்போ அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்த எல்லாருமே தூதர்களை சந்தித்தார்கள். தூதர்கள் அவர்களுக்கு துணையாயிருந்தார்கள். இதுதான் அங்க வேதத்திலே எழுதியிருக்கும். அவனவனுக்குரிய தூதர்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று. இன்றைக்கு எந்த ஊழியக்காரனுமே தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்கிற ஊழியக்காரர்கள் கூட தங்களுக்கென்றொரு தங்களோடு இடைபெடுகிற தூதனை குறித்து பேசுகிறது இல்லை. இயேசுவை சந்தித்த மாதிரி பேசுவாங்க. இயேசு யாருமே தேவனை சந்திக்க முடியாது அப்படி ரூபத்துல எல்லாம். பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா அவருடைய வாக்கு தத்தம், இனி அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே மாதிரி மறுபடி ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகிறதுக்கு தான் அவர் ரூபத்தில் கடந்து வருவார். அதுக்கு இடையில எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கெல்லாம் ரூபத்துல வந்து பேசிட்டு ஒன்றும் இருக்க மாட்டார். அதுக்கு பிறகெல்லாம் அவர் ஆவியில் செயல்படுகிறார், வார்த்தையில் செயல்படுகிறார். பவுலோடு பேசினது அங்கே ஒரு வெளிச்சம், அங்கே ஒரு சத்தம் கேட்குது.
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும் போது அது தம்மை துன்பப்படுத்தினதற்கு இதாய் அவர் பேசுகிறார். அப்ப இயேசு பேசுகிறார், அவர் ஆவியாய் பேசுகிறார், ரூபத்துல இல்லை. அப்ப இதுல இருந்தா நீங்க புரியுங்க, இயேசுவை கண்டேன், அவர் இப்படி சிரிச்சிட்டு இருந்தார், அப்படி பேசினார், என்னிடத்துல இப்படி காரியத்தை சொன்னார், நண்பனை போல் உலாவினார், பேசினார், இப்படின்னு சொல்லுகிறவங்க எல்லாம் எந்த ஆவியிலே ஒருவேளை அவர்கள் கண்டிருந்தா அந்த ஆவி என்னது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படி டெய்லி இயேசுவை காண்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துல நீங்க உங்க பிரச்சனையை சொல்லுங்க. இனி இயேசு வரும்போது என்னுடைய இந்த பிரச்சனையை சொல்லி எனக்கு ஒரு தீர்வு கேளுங்கன்னு சொல்லுங்க. என்ன தீர்வு சொல்லுவாங்க? இல்லை. அதே மாதிரி அநேகர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது. இப்ப நம்ம நற்செய்தி கூட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அங்க எதுக்கு எடுத்தாலும் உடனே அந்த முடிவில் நற்செய்தி முடிகிற வேளையில அல்லது அதன் துவக்கத்துல பரவசப்பட்டு சிலருடைய பெயர்களை அப்படியெல்லாம் சொல்லுகிறது, ஆவியானவர் காண்பிக்கிறார். நீங்க சீசர்கள் அந்த மாதிரி யாருக்குமே அப்படிப்பட்ட இதுகளை எல்லாம் சொல்லி அப்படி யாரையுமே அங்க கவர்ந்தது ஒன்றும் கிடையாது. ஆவியானவர் செயல்படும் போது ஒரு மனிதனுடைய பாவத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் அந்த நீதிக்கு புறம்பாக நடக்கிறவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பு அதை குறித்தும் தான் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். மற்ற மாதிரி வேதத்துல நீங்க எங்கேயுமே அங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுகிறது, பிள்ளை பிறக்கும்னு சொல்லுகிறது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்காது. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காது. நமக்கு அப்படிப்பட்டவைகள் தேவை என்றால் தேவனிடத்துல நாம் வேண்டுதல் செய்யலாம். அது தேவன் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டால் அதற்குரிய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. நம்முடைய தேடுதல், நம்முடைய தேவனுடைய வெளிப்பாடு எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக செயல்படுகிற காரியம். அப்ப பாருங்க, அங்க எங்கேயுமே வேதத்துல நீங்க எந்த பகுதியிலையுமே புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே ரூபத்துல யாரோடும் பேசினது கிடையாது. ஈவன் அவரோடு கூட இருந்தவர்களோடு கூட அவர் ஆவியில தான் செயல்படுகிறார். ரூபத்தில் வர வேண்டிய அவசியங்கள் இருந்தா அது தூதர்களை அனுப்பி செயல்படுத்துகிறார். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதனால நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்பாதிருங்கள். மனிதனை குளிர்விக்கிறதற்கும், அதே மாதிரி நான் இயேசுவை கண்டேன் பேசினேன் என்று சொல்லுகிறது எல்லாமே அந்நிய ஆவிகளா இருக்கலாம். ஏன்னா வேதத்துல சொல்லுகிறது சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்து வருகிறான் என்று. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் தங்களை விசுவாசிகள் அல்லது தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தங்களையும் விசுவாசிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்டதான காரியங்களை சொல்லுகிறார்கள். நான் தேவனை கண்டேன், அவர் என்னோடு பேசினார், சிலுவையிலே தொங்கி கிடந்தார், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. இனி பழைய சில முன்னே உள்ள ஆட்களை எல்லாம் வைத்து சில அவர்கள் கண்டதாக எல்லாம் சொல்லுவாங்க. அது எதையும் சொல்லிட்டு போட்டு பரிபூரணருக்கு மகிமை. நீங்கள் அப்படிப்பட்ட செய்கைகளுக்கு உடன்படாதிருங்கள். நீங்கள் தேவனை ஆவியோடு தேடுங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர்கள் சொந்தமாய் அல்லது அந்நிய ஆவிகள்னால ஏவப்பட்டு அல்லது தங்களுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி தங்களுடைய சபை நிற்கும்படிக்கு அப்படியெல்லாம் சொல்லுற வார்த்தைகள். அதை நீங்க நம்பி மோசம் போகாதிருங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. இல்லைன்னா நீங்க வேதத்துல எங்க இருக்குதுன்னு இயேசு சந்தித்ததை நீங்க சொல்லுங்க மாமிசத்துல. இனி மாமிசமும் இரத்தமும் அவரை தரிசிப்பதில்லை. பரிபூரணருக்கே மகிமை. அப்ப பாருங்க, அதே மாதிரி இனி ஆவியான தேவன் இப்ப அடுத்த இதுக்குள்ள நம்ம கடந்து வரும். உடனே அநேகர் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவியானவர் என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னோடு பேசினார், இயேசு என்னோடு பேசினார், பவுலோடு பேசினது மாதிரி என்னோடு பேசினார்னு எல்லாம் சொல்லுவாங்க. பரிசுத்தருக்கே மகிமை.
அப்படி சொல்லிதான் சில தீர்க்க தரிசனங்களை அநேக காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவது. பரிபூரணருக்கு மகிமை. பாருங்க, இயேசுவானவர் ஆவியானவராய் இருந்து, அல்லது ஆவியானவர் எப்படி ஒரு மனிதனிடத்துல பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு இவர்கள் சொல்லு மாதிரி ஒன்றும் தேவன் பேசி கொண்டிருக்க மாட்டார். தேவன் இயேசு ஆவியானவர் என்கிறது வேற இல்ல. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை கிறிஸ்து என்கிற வெளிப்பாட்டில் வெளிப்படுத்தினார். இப்ப நம்மை ஆளுகை செய்கிறதற்கு, ரட்சிக்கிறதற்கு அவர் தேவன் ஆவியாக செயல்படுகிறார். அப்படி ஆவியாக செயல்படுகிற தேவன் பரிசுத்தருக்கு மகிமை. யாரிடத்துல பேசுகிறார்னு பார்த்தா, பாருங்க, தமக்கு முற்றும் முடிய கீழ்ப்படுகிறது ஒரு மனிதனிடத்துல தான் பேசுகிறார். பாருங்க, சவுலை, பவுலாக மாறிய சவுலை அவர் அறிந்தார். அப்போ அவனை அவர் பிடிக்க வேண்டிய அந்த நேரம், வேளை, அவர் சந்திக்கிற அந்த வேளை காலங்கள் வரும்போது கரெக்டா பிடிக்கிறாரு. உடனே அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்படி முற்றும் முடிய கீழ்ப்படுகிறான். அதுக்கப்புறம் அவரிடத்துல எதிர் பேசவில்லை, தன்னுடைய மாமிச வாழ்க்கையை குறித்து பேசல. அப்படி அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிற, முற்றும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனிடத்துல தான் பேசுகிறார். அப்படி முற்றும் ஒரு மனிதன் கீழ்ப்படிய வேண்டுமானால் அவன் முற்றிலும் சிலுவையில் அறையப்பட்டவனாய், தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறையப்பட்டவனாய், கீழ்ப்படியத்தக்கதான மனநிலையோடு கிறிஸ்து ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்படுகிற ஒரு மனுஷன்தான் அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். பாருங்க, அவனுக்கு பலவீனம் இருந்தபோது, பவுலுக்கு பலவீனம் இருந்தபோது, சரீரத்தில் ஒரு வேதனை இருந்தபோது, அதற்கு ஜெபிக்கும் போது அவர் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னோன்னு அவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய ஜீவனையும் தங்களுடைய சொந்த பந்தம் எதுவா இருந்தார்கள் அதை மிஞ்சிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள். பாருங்க, அன்றைக்கு தேவன் பேசினவர்களுடைய அந்த தகுதியை, குவாலிட்டியை நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடு அல்லது தேவனை அறியாத முரட்டாட்டமுள்ள ஜனங்களோடெல்லாம் தேவனை அறிவிக்கிறதற்காய் தேவன் அவர்களை பயன்படுத்தும் போது அதற்காக தங்களுடைய ஜீவனை கூட இழக்க, ஜீவனை பெரிதாக எண்ணாமல் மரணமே நேரிடுகிறதா இருந்தார். தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுகிறதிலிருந்து பின்வாங்காத மனநிலை உடையவர்களாய் இருந்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ராஜ்யத்தின் அதிகாரங்களுக்கே நம்ம பயந்து கட்டுப்படுகிற நபர்களாய் இருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்கு விரோதமான அதிகாரங்கள் எழும்பினா கூட நாம அதற்கு உடன்படுகிற நபர்களாய் இருக்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் ஒருவரிடத்துல பேசி நீ இன்ன காரியத்தை போய் செய்யன்னு சொல்லி அவன் செய்யறன்னா அது குற்றம். அதுக்கப்புறம் அவனுக்கு மீட்பே இல்லை. பாருங்க, சாலமோனிடத்துல அவர் பேசுகிறார். அது பழைய ஏற்பாடு காலம் என்னன்னு கூட பேசுகிறார். அவன் கீழ்ப்படியல்ல, கைவிடப்படுகிறான். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு எதை சொன்னாலும் செய்யறதற்குள்ள ஒரு தகுதியை அடையாம நம்மிடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நாம் அதை செய்யலைன்னா நாம் அவருடைய ரட்சிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விடுவான். சாத்தா நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. சீசர்கள் யாருமே அவர் சொன்ன காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொன்னதே இல்லை. அது அவர்களுடைய ஜீவன் போகிறதா இருந்தாலும் சரி. அதனால்தான் அவர்கள் அதிகாரங்களோடும் அந்தகார சாத்தானுடைய சேனைகளோடும் போரிடுகிறதுல வெற்றி கொண்டார்கள். அப்ப கிறிஸ்துவானவர் ஒரு யாரிடத்துல பேசுகிறாருன்னா எல்லாரிடத்திலும் பேச விரும்புகிறார். ஆனா எல்லோரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்குள்ள தகுதிக்குள்ள இல்லாதபடியினால் எல்லோரிடத்திலும் பேசுகிறது இல்லை. அப்ப அவர் நம்மிடத்துல பேசி அவருடைய சித்தத்தை நமக்குள்ளும் நம்மடியாக இந்த ராஜ்யத்துக்குள்ளும்
பூமியில செயல்படுத்த விரும்புகிற காரியங்களை செய்கிறதற்குரிய ஒரு தகுதியை அடையிறதுக்கு தான் நமக்கு போதனைகள், சுவிசேஷங்கள் தரப்படுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ நம்மிடத்துல தேவன் சுவிசேஷங்கள் வழியாய் அல்லது தேவனை சுமக்கிறவர்கள் வழியாய் தான் பேசுகிறார். அல்லாம நம்மிடத்துல நேரடியாக அவர் பேசுகிற அளவுக்கு நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறபடினால், பரிசுத்தம்னா அதுல பெரிய பாகமே கீழ்ப்படிதல், தேவனை சுமத்தல், தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தல், நம்முடைய வாழ்வை, இந்த உலக வாழ்வை முடித்து கொள்ளுதல். அப்படின்னா உலக வாழ்வுக்காக இனி உலகத்தானாய் வாழாமல் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களோடு தான். இப்ப சேனையில கூட பார்த்தா, அந்த சேனையில தங்களுடைய உயிரை மிஞ்சி கூட நாட்டை காக்கிறதற்காக அவர்கள் உடன்படிக்கை செய்திருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் யுத்த காலத்துல ஓடாம அங்க தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தேசம் காக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செய்த உடன்படிக்கையின்படி அங்க நிக்கிறத பார்க்கிறோம். அது மாதிரி இது அவருடைய இரத்தத்தில் அவருடைய உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அதுக்கு பிறகு உலகத்தானாய் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களோடு தான் தேவன் பேசுகிறார், செயல்படுத்துகிறார். தம்முடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ளே அவர்களை வைத்துதான் தம்மை அறிகிற அறிவையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இப்படி தேவன் பேசினார் அப்படின்னு சொல்லுகிற இந்த ஊழியர்கள் அப்படிப்பட்ட தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசையத்தையும் சிலுவையில் அறைந்து உலகத்தானாய் வாழாமல் அப்படி மாமிசத்துல மரித்தவர்களாய் தேவனுடைய ஜீவனை என்று உயிர்த்த சரீரம் செத்தவர்களாய், சரீரம் செத்தனா கிறிஸ்துவின் ஆவி வந்த ஒருவனுடைய சரீரமானது மாம்சத்தின் நிமித்தம் மரித்து போகும் என்றும் அதுக்கப்புறம் நீதி நிமித்தம் தான் வாழ்வான். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்கள் தான் உங்களிடத்துல பேசுகிறார்களான்னு நீங்க கவனிங்க. அப்ப கிறிஸ்துவானவர், ஆவியானவர் யாரிடத்துல எல்லாம் பேசினார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோமோ அவர்களுடைய தகுதி எல்லாமே அவர்கள் கிறிஸ்துவை அச்சடையாளங்களாய் அவருடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டவர்கள். அப்போ அங்கே அவர் சும்மா இவங்க சொல்லிய மாதிரி என்கிட்ட வந்து ஜோக் அடிச்சுட்டு போனாரு, தமாஸ் பேசிட்டு இருந்தாரு, ஜாலியா பேசினாரு, சந்தோஷமாயிருன்னு சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு, கவலைப்படாதன்னு சொன்னாரு அப்படின்னு எல்லாம் அவர் பேச மாட்டார். தேவன் எள்ளளவேனும் இருள் இல்லாதவர், அநீதி இல்லாதவர், அவசியமற்ற காரியங்கள்ல பேச மாட்டாரு. ஏதோ நம்மிடத்தில் ஆலோசனை கேட்கிறதற்கு வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்க மாட்டாரு. அவருடைய ஆலோசனைக்கு நாம் உட்பட வேண்டும். அவர் எல்லாவற்றிலும் தேவன், ஒருவராய் ஏக சக்கராதிபதி, ஞானத்தில் பரிபூரணர், சர்வ வல்லமை உள்ளவர். அப்போ அவருக்கு நாம ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளின்னா ஒருவனும் அவருக்கு ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர் பிரகாசம் உள்ளவர். அப்ப அப்படிப்பட்ட தேவன் ஒரு மனிதனிடத்துல பேசுகிறாருன்னா அந்த மனிதனை ஆளுகை செய்து வழி நடத்தவும் அவனை சீர்படுத்தவும் அவன் மூலம் மற்றவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறார். அல்லாம இவங்க பேசுகிற மாதிரி ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து பேச மாட்டாரு. இவங்க வந்து ஒரு கூட்டத்துல அங்க திரள் கூட்டமான ஜனங்க வரும்போது அதுல சில பெயர்களை சொல்லுகிறது. அப்போ இப்படி எல்லாம் தேவன் வந்து இந்த ஒரு ஜோக்கர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்க மாட்டாரு. சிலர்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணியது, அதே மாதிரி இப்ப ஒரு புதிய ட்ரெண்ட் இறங்கி இருக்குது, 1ஆம் தேதி வாக்குத்தத்தம்னு கேட்டா வருஷத்தை நன்மையினால் முடிசூடுவேன், அதனால வருஷத்தின் துவக்கத்துல என்னட்ட வா அப்படின்னு சொல்லி மாதிரி. அப்படி அவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல, புதிய உடன்படிக்கையின் காலத்துல யாரிடத்துலையுமே இப்படி நீ சீசர்கள் இடத்துல எல்லாம் இப்படி சொல்லவே இல்லை. நீ வருஷத்துல நாள் இப்படி ஒரு கூட்டம் வைக்கணும், அப்படி எந்த முன்மாதிரியும் இல்லை. ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்கு வருஷத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி கிடையாது. அவருடைய கிருபையை பற்றி கொள்கிறவனுக்கு எல்லா நாளும் ரட்சிப்பின் நாள் தான். என்னாலும் அவரோடு அவன் வாழ்ந்தாக வேண்டும். அப்ப பாருங்க, இப்படி ஜனங்களை பிரியப்படுத்துகிறதற்கு சொல்லுகிற
இந்த ஆவி என்னதுன்னு நீங்க புரியணும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, அப்பேற்பட்ட தீமத்தை கூட இயேசு தம்மோடு பேசினதா சொல்ல மாட்டாங்க. அப்போ தீமத்தைக்கு பவுலை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்னா ஆலோசனையை கொடுக்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. தேவன் பாருங்க, நீங்க வெளிப்படுத்தல 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம், தேவன் மனிதனை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, மனிதனுடைய செயல்பாடுக்கு தக்கதாக அவனை முன் அறிந்து பிரிக்கிறார். அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று பிரிக்கிறார். பரிசுத்தருக்கு மகிமை. அந்த பிரிவினைக்கு காரணம் நான் தான். 30, 60, 100 என்று சொல்லப்பட்ட மாதிரி கனி கொடுக்கிறதுல, கீழ்ப்படுகிறதுல, தேவனுடைய காரியங்களை செயல்படுத்துகிறதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா தாம் முன் அறிந்தவர்களை அழைத்து அவர்களிடத்தில் தம்முடைய ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தம்முடைய வரத்தை கொடுத்து அவர்களை செயல்படுத்துதல். இப்ப அப்போஸ்தலர்களிடத்துல பார்த்தா அவர்கள் இயேசுவை முன்னறிவிக்கும்படி இயேசுவை அறியாத புறஜாதியாரிடத்துல கடந்து போகும்போது அவர்களிடத்துல அவர் என்ன கொடுக்கிறார்னா தம்முடைய வரத்தை கொடுக்கிறார், குணமாக்கும் வரத்தை. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவின் சமூகத்தில் தங்களை முற்றும் முடிய ஒப்பு கொடுத்தவர்களாய் அவருடைய ராஜ்யத்திற்கென்று தங்களுடைய ஜீவனையும் குடும்பத்தையும் உலகத்தையும் தங்களுடைய சுகபோகங்களை குறித்து எண்ணாதபடி தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் கிறிஸ்துவனுடைய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூணாய் இருக்கிறபடினால் அவர்களிடத்துல தேவன் தம்முடைய குணமாக்கும் வரத்தை கொடுக்கிறார், ஆவிகளை பிரித்தறிகிற வரத்தை கொடுக்கிறார், பற்பல பாசைகளை பேசுகிற வரத்தை கொடுக்கிறார். அவைகளினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா புறஜாதிகளை மேற்கொள்கிறார்கள். பவுல் ஒரு இடத்துல போகிறான், அங்கே சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷனை எழுப்பி விடுகிறான். அப்போ அவர்கள் இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் அவனோடு இருக்கிறதை கண்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படி இருந்தும் சிலர் அவனை எதிர்க்கிறதும் துரத்துகிறதுமாய் இருக்கிறார்கள். அப்ப இப்படித்தான் அவருடைய வரத்தினால் வல்லமையினாலே புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வரங்கள் செயல்படுகிற நபர்களை பார்க்க முடியல. ஏன்னா அந்த வரம் யாரிடத்தில் செயல்பட்டதுன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்துல. பரிசுத்தருக்கே மகிமை. அவர்களுக்கு தான் ஒரு தூதன், அவர்களுக்குரிய தூதன் தேவ சமூகத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் அவர்களை காக்கிறவனாய் காணப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களோடு தேவனுடைய காரியத்தின் நிமித்தம் இடைபடுகிறவனாய், எப்படி கிறிஸ்துவை தேவன் தம்முடைய தூதனாலே பலப்படுத்தினாரோ அதே மாதிரி அவர்களை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மரணத்துல வியாகுலத்தோடு போராடும் போது ஒரு தூதன் தோன்றி பலப்படுத்துகிறான். பரிசுத்தருக்கே மகிமை. இன்னைக்கு பாருங்க, அநேகர் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்காது. பச்சை மாமிசம் மாதிரி உலகத்தின் பாரம்பரியமாய் சொல்லி வருகிற காரியங்களை அது ஒரு கூட்டம்னா உடனே அங்கே என்ன செய்யணும், 4 பாட்டு இருக்கணும், பிறகு கொஞ்சம் சாட்சி, பொய் சாட்சிகள் எல்லாமே உள்ள நோய்கள் குணம் ஆன மாதிரி தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க. யாருமே வெளிப்படையா என்னுடைய குருடாயிருந்த கண்கள் திறக்கப்பட்டது, மரித்த நான் எழும்பி விட்டேன், இப்படியெல்லாம் தத்ரூபமான சாட்சிகள் அங்கே இருக்காது. காலாடுது, கையாடுது, அண்ணா போச்சு இன்னா போச்சுன்னு இப்படிதான் இருக்கும். சிலர் ஏமாற்றுகிறார்கள். இனி சில ஆவிகளை துரத்தி விட்டு பாருங்க, ஆவிகளை பல விதங்களில் துரத்தலாம். பரிசுத்தருக்கே மகிமை. அதுகளை நம்ம ரொம்ப உபத்திரவப்படுத்தினாலே அதுகள் சிலது ஓடிடும். சரி, அதை ஆவிகளை துரத்துகிறது இன்னொரு இதில் நாம் பார்ப்போம். பரிசுத்தருக்கே மகிமை. கர்த்தரி சித்தமானால் அதை தியானிக்கலாம். அப்ப இப்படி புறஜாதிகளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னால
தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்படிப்பட்டவர்கள் இன்றைய காலத்தில் உண்டானா? இல்லை. பரிபூரணருக்கு மகிமை. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காலம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு 2வது இதுல தான் இருக்கிறாங்க, அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் ஒன்றும் தேவையில்லை. அவர்களிடத்துல தேவன் செயல்படுகிறபடினால். இப்போ பவுலுக்கு யாருமே போதிக்கலை. அவன் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்திருந்தான். அதுக்கு பிறகு அவனை தேவன் நேரடியாக தொடர்பு கொள்கிறபடினால் அதுக்கு பிறகு அவனை நேரடியாக வழி நடத்துகிறார். அவன் நேரடியாக அற்புதங்களை செய்கிறான், நேரடியாக மக்களை சந்திக்கிறான். எல்லாமே டைரக்டா செய்யப்படுகிற காரியங்கள். ஆனால் இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது தான் இன்னைக்கு இருக்கிற குரூப். அதில் எல்லாரும் பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள். நமக்கு தான் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. வேதத்தை எடுத்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி தந்து நமக்கு அதாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள யூதாஸை தவிர, யூதாஸ் முன்குறிக்கப்பட்ட, அப்படின்னா அவன் இப்படிதான் செயல்படுவான்னு தெரிந்தும் கர்த்தருடைய ஜீவ பலியான காரியங்கள் நிறைவேறும்படி அது அவனிடத்துல சம்பவித்தது. மற்றபடி அவரால் பிதா இழுத்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவனும் என்ன செய்யலை, அதிலிருந்து வீழ்ச்சி ஆகலை. ஏன்னா அப்படிப்பட்டவர்களை தான் அவர் தெரிந்து கொள்கிறார். தங்களுடைய ஜீவனை பாராதவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறவர்கள் அநேகர் பின்வாங்கி போகலாம், விழுந்து விடலாம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இந்த அழைக்கப்பட்டவர்கள்னா அவர்களுக்கு தான் சுவிசேஷம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு தான் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்குது. அவர்களை தான் வழி நடத்துகிறதற்கு தேவனுடைய ஆவியின் அசைவாடை பெற்றவர்களுடைய ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்களை தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்னா, பரிபூரணருக்கே மகிமை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்துல தேவன் நேரடியாகவே அவருடைய பரிசுத்த ஆவியான தேவனாய் செயல்படுகிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களிடத்துல தேவனுடைய ஆவியானவர் பிரிந்து செயல்படுகிறார். எப்படின்னா, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் ஒரு மனிதனை சித்திரம் தீர்க்கும்படியாய், பூரணப்படுத்தும்படியாய் தேவனிடத்திலிருந்து 7 ஆவிகள், பூமி எங்கும் உலாவுகிற தேவனுடைய ஆவிகள் அனுப்பப்படுகிறது. அதுல பாருங்க, ஆலோசனையை தருகிற ஆவி தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆவி. உணர்வை தருகிற ஆவி, ஞானத்தை தருகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி, அதே மாதிரி பலனை தருகிற ஆவி. பாருங்க, அறிவை தருகிற ஆவி. அதுக்கு பிறகு அவனை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னு 7 விதங்கள்ல ஆவிகள், தேவனுடைய ஆவி செயல்படுகிறது. இதை குறித்து வெளிப்படுத்தல படிச்சா தெரியும். தேவனுடைய 7 ஆவிகள், 7 ஆவிகளை உடையவர் பேசுகிறதாவது சொல்லுகிறதாவதுன்னு போட்டிருக்கும். அப்ப இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு முதலாவது ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. தேவ ஆவியோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர்கள் வழியாக தேவ ஆவியினுடைய கிருபையினாலே ஆலோசனை தருகிற ஆவி. அந்த ஆலோசனைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிவானானால், அந்த ஆலோசனை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வானானால், அதன்படி அவன் செயல்பட துவங்குவானானால் அவனுக்கு ஒரு உணர்வை தருகிற ஆவி உண்டாகிறது. அந்த உணர்வின் வழியே தேவனுக்கு பயப்படுவானானால், தேவனுக்கு பயந்து வாழ்கிற, பாவங்களை விட்டு வழி விலகுகிற ஒரு ஆவி அவன் மேல செயல்படுகிறது. அதற்கும் அவன் கீழ்ப்படிந்து செயல்படுவானானால், தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு விலகுவானானால் அவனுக்கு மேல ஞானத்தின் ஆவி செயல்படுகிறது. அதாங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஆவி அவனுக்கு மேல செயல்படும். அப்படி அந்த ஞானத்தின் ஆவியினாலே அவன் பலப்பட்டு வாழ்வானானால் அவனுக்கு மேல கர்த்தரை பலமாய் சுமக்கிற பலனுள்ள ஆவி செயல்படுகிறது. அதுக்கு பிறகு உலகத்தையும்
தேவராஜ்யத்தையும் பிரித்து தருகிற அறிவுள்ள ஆவியை தருகிறார், தெளிந்த புத்தியை தருகிறார். இப்படித்தான் ஒரு அழைக்கப்பட்ட மனிதனை தேவன் பண்படுத்துகிறார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில சிறைப்பட்ட மனிதனாய் இருப்பான், ஒரு குடும்பத்துக்குள்ள சிக்கி இருப்பான், ஒரு தொழில் காரியங்கள்ல இருப்பான், சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ள, அநேக ஊழியர்களுக்குள்ள, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி இருக்கிற ஒரு மனிதனை தேவன் விடுதலை செய்யக்கு தம்முடைய ஆவிகளினாலே அவனை சித்திரந்தேர்த்து, ஞானம் தன் வீட்டை 7 ஆவிகளினாலே சித்திரந்தேர்க்கிறது. வீடுன்னா ஒரு மனிதனை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயமாகிய மனிதனை குறிக்கிறது, தேவனுடைய வீடாகிய மனிதனை குறிக்கிறது. அப்படிதான் தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு மேல. அதனாலதான் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நமக்கு சுவிசேஷம் தரப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தின் வழியே அதில் ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. நமக்கு உணர்வுள்ள சுவிசேஷங்கள் எடுத்து, சாட்சிகளை எடுத்து நாம் வேறுத்து பேச வேண்டியதாக இருக்குது. கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியத்தை குறித்து, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டியதன் அவசியத்தை குறித்து, நாம் பயமற்றவர்களாய் வாழ வேண்டியதன் அவசியத்தை குறித்து, இதெல்லாம் இன்றைக்கு நீக்கப்படாம அநேகர் சுவிசேஷம் கேட்டும் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை குறித்த பயத்திலே பரிசுத்தருக்கே மகிமை. சிலருக்கு தேவனை குறித்து சொல்லும்போது அதை புரிகிறதுக்குள்ள திராணி, தகுதி உண்டு, உணர்வு உண்டு, எல்லாம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த பயத்தை போக்குகிற ஆவி, அந்த வாழ்க்கை, அந்த விடுதல் வெறுத்தலுக்குள்ள வரமாட்டாங்க. நம்ம அதெல்லாம் கடந்து 1 by 1 கடந்து வந்தோமானால் இப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய ஆவிகளினாலே செயல்படுவார். அப்படின்னா தம்முடைய வல்லமையினாலே, கிருபையினாலே. எல்லா ஆவியுமே ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறதற்கு தேவன் தருகிற கிருபைகள். பரிசுத்தருக்கே மகிமை, அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, அப்போ இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். ஆனா தேவனை குறித்து தெரியும், நரகத்தை குறித்து தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு தெரியும், அதனுடைய அவசியத்தை தெரியும். ஆனா உணர்வு இருக்காது. அதனால செவித்தினுடையவர்களாய் கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. உணர்வுள்ள ஆவி இருக்காது. இனி சிலர் தேவ காரியங்கள் தெரியும், மற்ற உலக காரியங்கள்லாம் அறிவற்றவர்களாக இருப்பார்கள். அதனால உலகம் அவர்களை மூடுகிறதை குறித்து புரிய மாட்டாங்க, தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ அதுவும் நமக்கு தேவை, நம்மளை சுற்றி நடக்கிறத புரிந்து கொள்கிற அறிவு தேவை. நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறது, அவர்கள் மேலே செயல்படுகிற ஆவி, அவர்கள் சுயநலத்திற்காக. பாருங்க, பவுல் சொல்லும்போது கள்ள சகோதரர்கள், அதெல்லாம் அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அவனுக்கு வந்த பாடுகள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படியெல்லாம் நாம எல்லாவற்றையும், நம்மோடு இருக்கிறவர்கள், இப்ப இயேசுக்கு தெரியும் அவரோடு கூட நடந்த யூதாசை குறித்து, இவன் தான் காட்டி கொடுக்க போறான், இவன் தான் நமக்கு. அப்படி இருந்தும் ஏதோ அவன் முட்டாளா இயேசு ஆக்கல, இயேசுக்கு முன்னாடியே தெரியும். அவர் அதற்கு நியமிக்கப்பட்டபடினால் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். அதை செயல்படுத்தின அவனுக்கு ஐயோ, அது அவர் சொல்லுவார். அது மாதிரி நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மோடு வழி நடக்கிறவர், இவருடைய ஆவிகளை குறித்து அறிகிற ஒரு தெளிவு, அறிவு வேண்டும். அவர்களுடைய ஆவல், அவர்கள் எதை எதிர்நோக்குகிறார்கள், எப்படி செயல்படுகிறார்கள். பாருங்க, இது ஒன்று தெரியாம தான் இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஊழியர்கள், விசுவாசிகள்னு மாய்மாலம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச காலம் கழிஞ்சு அவர்களை குறித்து குறை சொல்லுகிறது, பேசுகிறது, அவன் என்ன இப்படி வஞ்சிச்சிட்டான்னு சொல்லியது. அப்ப இவைகளெல்லாம் ஒரு மனிதனை, அழைக்கப்பட்ட மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஆவிகளினாலே சீர்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால் நீங்க அழைக்கப்பட்டவர்கள்னா யாருன்னா இன்றைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காலம். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இந்த பூமியிலே அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் சொல்லுகிறவர்கள் பெரும்பாலும் ஸ்திரீகளை குறிக்கிறது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள். பரிசுத்தருக்கே மகிமை. அவர்களிலும் உண்மை உள்ளவர்கள், தேவனை சத்தியமாய் உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அதே நேரம் ஆண்களைப் போல பெரிதாக அவர்களுக்கு ஊழியம் செய்து அந்த மாதிரி எல்லாம் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருப்பார்கள்.
பரிசுத்தருக்கே மகிமை. அன்னாள் என்கிற ஒரு விதவை தேவாலயத்திலே இருந்து அங்கே அவளால் முடிந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய். அவர்களும் இந்த ஆவிகளினாலே காக்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ஆலோசனை தருகிற ஆவி, உணர்வை தருகிற ஆவி, அறிவை தருகிற ஆவி, பலனை தருகிற ஆவி, ஞானத்தின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவி அப்படின்னு சொல்லுகிற ஆவி எல்லாவற்றினாலும் காக்கப்பட்டு கடைசியில தான் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு வழிநடத்த முடியும். அப்ப இதெல்லாம் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உங்கள் மீது செயல்படுகிற ஆவியை நீங்க கவனிங்க. இந்த ஊழியக்காரர்கள் மேல செயல்படுகிற ஆவிகளை கவனிங்க. அவர்கள் தருகிற ஆலோசனை தேவன் தருகிற ஆலோசனையா? அவர்கள் மேல தேவன் தருகிற ஆலோசனையின் ஆவியா உங்களுக்கு ஆலோசனை தருகிறது? அவன் ஏதோ அரைஞ்சதை புரிஞ்சதை பாரம்பரியமா உள்ளதை எடுத்து அடிச்சு அங்க விடுகிறான். அப்ப அது என்ன ஆவி நீங்க புரியணும். ஞானத்தின் ஆவி. அநேகருக்கு நிறைய காரியங்களை வேதத்தில் இருக்கிற மறைபொருள் அவர்களோடு தேவனுடைய ஆவி செயல்படுமானால் அவர்கள் அதையெல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் அந்த மாதிரி தேவனுடைய ஞானத்தின் ஆவி செயல்படாதனாலதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும், மறுரூபமாவோ, இரவிலே வருவார், 7 வழிகள் அழைப்பு, சிலுவை கள்ளன், இப்படி எல்லாமே பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தருக்கே மகிமை. மகிமை தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பான் என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், அவனுக்கு மேலதான் 2ஆம் மரணம் இல்லை. அவன்தான் பாக்கியம் உள்ளவனும் பரிசுத்தம் உள்ளவனும். அவன்தான் தேவ ஆவினால் உலகத்திலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்ட தேவனுக்கும் முதல் பலனாய் மீட்டு கொள்ளப்பட்டவர். 2ஆம் பலம் 3ஆம் பலம் அங்க இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் மட்டும். அவர்கள் தான் உயிர்த்து கிறிஸ்துவோடு 1000 வருஷம் இந்த உலகத்திலே ரூபத்தில் கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் போது அங்கே இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ அங்கே மற்ற மனுஷர்கள் இல்லை, மரணமடைந்த மற்ற மனுஷர்கள் உயிர்த்தெழவில்லை. அப்போ அங்கே தேவனும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களும் கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளுமாய் இந்த உலகத்துல இருந்து அவர்களுக்கு எதிராக 1000 வருஷம் கட்டி வைக்கப்பட்ட அந்த சாத்தான் விடுதலையாக்கி அவனும் அவனுடைய சேனைகளுமாகி ஆவிகளோடு கடைசியில் ஒரு ஏற்றுமுட்டல் உண்டாகி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை நித்திய அழிவு உட்படுத்துகிறது. ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட உன் தலையை நசுக்குவார் என்கிற அந்த சம்பவம் நிறைவேறுகிற காரியங்கள். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யார்? அப்படியானால் 2ஆம் மரணத்திலிருந்து தப்புகிறவன். அவர்கள் தீட்டு அருவருப்பு பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அல்ல. அவர்களை குறித்து தான் சொல்லியிருக்கும். பலிபீடத்தின் கீழ் பலியானவர்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை குறித்து எண்ணாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தங்கள் சரீரங்களை ஆவியை தோய்த்து வெளுத்தவர்கள், வெண்ணங்கி தரித்தவர்கள். அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். துணி உடுக்குதல்ல. துணிக்காகவா இயேசு மரித்தார்? நம்முடைய பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளும்படி. அவர்கள்தான் கண்களுக்கு கரிக்கம் வாங்கினவர்கள். அவர்கள்தான் கற்புள்ளவர்கள். உலகத்தால் கரைபடாதவர்கள், ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், மாம்சத்தால் கரைபடாதவர்கள், சரீர அவமானங்களால் அடிமைப்படாதவர்கள், ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்திக் கொள்ளாதவர்கள், சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் பாதுகாத்தவர்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இப்படி எல்லாமே நாம மாற்றப்பட வேண்டும். அதெல்லாம் நீங்க சரியா கவனிக்கணும். பரிபூரணருக்கு மகிமை. பாருங்க, ஆனா இன்னைக்கு ஊழியர்களை பாருங்க, நீங்க பேசும்போது ரொம்ப கவனிச்சாலே தெரியும். ஒரு கூட்டத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆனா யாரோ சிலருடைய பேரை சொல்லி அப்படி விடுவாங்க. ஏன்? அந்த குறிப்பு அது தேவனுடைய செயலாக இருந்தால், தேவனுடைய காரியமா இருந்தால், அது எவ்வளவு கண்ணியத்தோடு செய்ய வேண்டிய காரியம். அந்த நபரை எழுப்பி அந்த நபரிடத்திற்கு தேவன் இப்படி சொல்லுகிறார் என்று சாட்சிப்படுத்தி அப்போ ஜனங்களுக்கு வெளிப்படும். அப்போ சொன்ன மாதிரி நடக்கலைன்னா ஜனங்களே அந்த ஊழியனை கண்டறிவார்கள் கள்ளன். ஆனா இங்க பாருங்க, 19 ஒரு கூட்டத்துல 100ஓட 101 அடிச்சு விடுது. பரிபூரணருக்கு மகிமை. அப்ப இவர்களிடத்துல என்ன ஆவி செயல்படுகிறது நீங்க அறியணும். ஏன்னா இது உங்களுடைய ரட்சிப்பு. இவர்களிடத்துல ஞானத்தின் ஆவி, தேவ ஆவி இருக்குதா? இவர்கள் பேசுகிறது தேவ ஞானமா? தேவ ஞானம் என்றால் அது எவ்வகையிலும் ஒரு மனிதனை தேவனுக்குள் கொண்டு வருகிறது.
ஞானம் என்கிறது தேவனை குறிக்கிறது. தேவனுக்குள் வராம அவருக்கு புறம்பே இருக்கிறவன் எல்லாம் தேவ ஞானம் உடையவன் அல்ல. கிரியையில பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே, பாவத்திற்குள்ளே, அதனுடைய சம்பளமாகிய மரணத்திற்குள்ளே, உலக சிற்றின்பங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற நபர்கள். இன்னும் இருக்கிற ஊழியர்கள் பெரும்பாலும் உலக சிற்றின்பங்களுக்குள்ளும் ஆடம்பரங்களுக்குள்ளும் ஆசாபாசங்களுக்குள்ளும் மறைந்திருக்கிறவர்கள். வெளியே மட்டும் ஒரு கண்ணியமான முகத்தோடு இப்படி, அந்த முகம் கூட ஏமாற்றும் மனுஷன். அப்படி ஒன்றும் அறியாத சிறு பிள்ளைகளைப் போல, நல்லவர்களைப் போல அப்படி காட்டிக்கொள்வார்கள். பரிசுத்தருக்கு மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அதனால நீங்க எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், உங்களை வழி நடத்துகிறவர்களுடைய மேலே செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் கவனியுங்கள். இயேசுவோடு பேசினேன் என்று சொன்னா, அல்லது அவர் காட்சி தந்தார் அப்படின்னு எல்லாம் சொன்னா நீங்க நம்பாதிருங்கள். அப்படி அவர்கள் உண்மையாகவே கண்டால் அது தேவனுடைய ஆவிதானான்னு பார்த்தா வேதத்தில் அப்படி இல்லை. அவர்கள் மீண்டும் அந்த ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும். அநேகரை ஊழியர்கள்ல அநேக ஆவிகள் தான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அநேக ஆவிகள் அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவின் பேரை சொல்லி. அதனால அவர்கள் சாதித்து பேசுகிறார்கள், நான் இயேசுவை கண்டேன், இயேசு என்னோட சொன்னார். இனி அதற்கு எதிராக பேசுகிறவர்களை சபிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள். மரத்தை கனியினால் அறியலாம். இயேசுவை சுமக்கிறவர்களுக்குள்ள இயேசு இருப்பார். பரிசுத்தருக்கே மகிமை. அவருடைய ஆவியின் செயல்பாடு இருக்கும். அது ஒருபோதும் வல்லமை குன்றாது. அது ஞானத்தில் குறைவுள்ளதா இருக்காது. பரிசுத்தருக்கே மகிமை. ஒரே நீதியிலே ஓடுகிற ஜீவ நதியாயிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதனால நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறதுக்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவை கண்டேன், இயேசு பேசினார் அப்படின்னு சொல்லுகிறவர்களை நம்பாதிருங்கள். பரிசுத்தருக்கே மகிமை. இயேசுக்குள் உங்களை உண்மையாய் வழி நடத்துகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துக்குள் வழி நடக்கிறார்களா என்று பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு எல்லா மனிதனையும் ஏதோ ஒரு வகையில, ஒன்றில் தேவனுடைய ஆவி, இல்லைன்னா உலகத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி, பிசாசனுடைய ஆவிகள், இப்படிப்பட்டவைகள் தான் ஒரு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஆவி ஒரு மனிதனை ஆண்டு கொண்டுதான் இருக்கும். அதனால வேஷம் போட்டுட்டா, அல்லது அந்த நான் ஊழியக்காரன் என்கிற ஒரு ஸ்தானத்துல ஒருவன் வந்துட்டா, பரிபூரணருக்கு மகிமை, அவனெல்லாம் உடனே ஊழியன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஊழியன் என்று சொல்லுகிறது அது ஒரு ஒரு வேலை மாதிரியோ அல்லது ஒரு பதவி மாதிரி கொடுக்கப்படுகிறது அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. அன்றைக்கு ஊழியர்களை தேவன் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தினார். அதுக்கு பிறகு ஊழியர்களாய் வந்த தீமத்தேயுவா இருக்கட்டும், தீத்துவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஊழியர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு பதவி கொடுத்து அப்படி வந்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, மரணத்தை ஜெயிக்கும்படி, பாவத்தை ஜெயிக்கும்படி, மீட்பை அடையும்படி ஓடுகிற ஓட்டத்திலே அவர்கள் ஊழியர் என்கிற ஒரு முகத்திற்குள், ஒரு வழிகாட்டுதலுக்குள், ஒரு முன்னோடுதல், அதுக்குள்ள வந்துதான் ஆகணும். பாருங்க, ஊழியன் என்று சொன்ன, இப்ப நான் இயேசுவை குறித்து உங்களிடத்துல அறிவிக்கிறேன். இயேசுவை குறித்த அந்த சத்தியம், அந்த சத்தியத்தினால் ஆன ஒரு விடுதலை, இவைகளை உங்களுக்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஊழியன் அப்படின்னா உங்களுக்கு வேலையாகும். உங்களை வழிகாட்டுகிறவன், உங்களுக்கு கிறிஸ்து இப்படி செயல்படுகிறார், இப்படி இருக்கிறார் என்று வழிகாட்டுகிறவன். இது எல்லாரும் செய்துதான் ஆகணும். எல்லாரும் அந்த நிலையை அடைந்துதான் ஆகணும். ஒரு காலகட்டத்தில் அந்த பருவத்துல வருவாங்க. அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள், பட்டவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு ஊழியர்களாய், முன் ஓடுகிறவர்களாய், முன்மாதிரியாய் வாழ்ந்துதான் ஆகணும். அந்த வாழ்க்கைக்கு பேரு தான் ஊழியம். பரிசுத்தருக்கே மகிமை.
அதனால இன்றைக்கு நீங்கள் தேவனை கேட்டு விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிற நீங்கள் இனி நீங்கள் தேவனை ருசித்து நாளைக்கு மற்றவர்களுக்கு வேலையாளாய் தேவனை அறிவிக்கிறவர்களாய் தேவனுடைய வேலை செய்கிற ஒரு ஊழியராய் நீங்களும் மாறுவீர்கள். அப்ப இதுல எங்க விசுவாசி ஊழியன் கிடையாது, அதெல்லாம் ஒவ்வொரு நிலைதான். இன்றைய விசுவாசி தான் நாளைய ஊழியன். நாளைய ஊழியன் தான் மற்ற நாள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கிறிஸ்துக்குள் மரித்து உயிர்க்கிற அவருடைய பிள்ளை. இந்த நிலைகளை எல்லாம் மனிதன் அடைந்துதான் ஆகணும், மீட்பை சுதந்திரிக்கிறவன். அதனால்தான் ஒரு காலத்துல கிறிஸ்து சீசர்களுக்கு ஊழியராயிருந்தார். கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு சீசர்கள் மற்றவர்களுக்கு ஊழியர்களாயிருந்தார். அதுக்கு பிறகு சீசர்களிடத்துல கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு அடுத்த இதுக்கு ஊழியர்களாயிருந்தார்கள். எல்லோருமே தேவனுடைய ஊழியத்தை தங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் வாழ்க்கையிலும் கிரியையிலும் தங்களுடைய காலம் முழுவதும் செயல்படுத்தினார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால இதை கேட்கிற சகோதர சகோதரிகள், நீங்க இதை நல்லா புரியுங்க, இதை உணருங்க. சில பேரா இருந்தாலும் இதை கவனமா பின்தொடருங்க. குறைவுகளை வெளிப்படுத்துங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஜனங்க இருந்தா அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு இல்லை, ஏன்னா எல்லோரும் செவி கொடுக்கறது இல்லை. எல்லோருக்கும் அறிவிக்கிறதற்கு பரிசுத்தருக்கு அதற்கு வேற வழிகள் இருக்கிறது. அதனால நீங்க சில பேருக்காக உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களுக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருங்க. நீங்களும் தேவனை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை சகல விதங்களிலும் காத்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா சோதரி.